இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்எஸ் அதுல இன்னைக்கு செஷன் வந்து 11 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல HTML ஆல்ரெடி 70 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. சேனலுடைய நேம்ல டியூட்டோரியல் ஆன்லைன் சேனல்ல அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல வந்து இந்த 70 செஷன் HTMLக்கு உண்டானது இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்எஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, 10 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அத பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இந்த 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செஷன் 10ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2டி டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிக்கிட்டோம். ஆ இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து செஷன் 11. ஓகேங்களா? ஸோ அதனோட டைட்டில வந்து நான் சிஎஸ்எஸ் ஸ்டைல் செஷன் 11 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 10க்கு உண்டானது. நம்ம டெலீட் பண்ணிடலாம். பேர் போயிட்டு. ஸோ இதுவுமே 10க்கு உண்டானது தான். ஸ்டைலு டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்மகிட்ட 2 ஸ்டைல் ஷீட் 1 இருக்கு. HTML ஷீட் வந்து 1 இருக்கு. ஓகேங்களா? மை ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டைல் டாட் HTML னு வச்சிருக்கோம். மை ஃப மை ஸ்டைல் டாட் CSS அப்படின்னு ஒரு ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணி, அது எக்ஸ்டர்னலா நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல தான் மத்த 10 செஷனுமே நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல தான் கன்டின்யூ பண்ண போறோம் இப்பவும். இப்போ நம்ம பார்க்கறது எதுல போடுறேன் அப்படின்னு H1 டேக்ல போடுறேன். என்னன்னா, 2 டைமென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபார்ம். 2டி டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொசிஷன சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆங்கிளு, அ ஒரு எலமென்ட்க்கு வந்து நம்ம ஷேப் குடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு எலமென்ட்க்கு ஷேப் குடுக்கலாம். அந்த ஷேப் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன எல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத பாத்துரலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த 2டி டிரான்ஸ்ஃபார்ம் நாம் பார்க்கலாம். இதுல இது எங்க வச்சிருக்கோம்னா, இத வந்து மை ஃபர்ஸ்ட் ஸ்டைல்ன்னு குடுத்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அத டபுள் கிளிக் பண்ணி Google Chrome ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம பார்க்கிறது CSS ஸ்டைல் செஷன் 11. அதுல பார்த்துட்டு இருக்கிறது 2டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இத நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஜூம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுறலாம் இங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, H2ல போடுறேன். சரிங்களா? ஸோ இதுல ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு வரும். ஃபார்ம். ஆ வேல்யூ வந்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்லேட் குடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்லேட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு ரொட்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ரொட்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அடுத்தது ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கேல்ல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா? இந்த எக்ஸ் வந்து கேப்பிட்டலா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்கேல்ல ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஸ்கியூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கியூ. ஸோ அந்த ஸ்கியூல அ நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்கியூ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லயும் நம்ம ஸ்கியூ பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் உடைய ஆ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ். ஓகேங்களா? இத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு எலமென்ட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த எலமெண்ட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த எலமென்ட்டோட ஷேப்பையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஷேப் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து 2டி டிரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அத சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்திருக்கு நம்மளுக்கு. ஜூம் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான். ஓகே. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எத பார்க்கலாம் அப்டின்னா, இத வந்து ஹைட் பண்றேன். அங்க நம்மளுக்கு பெருசா தெரியும் அப்டிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, டிரான்ஸ்லேட் அப்டிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஓகேங்களா?
டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட். இந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் இருக்குது நம்மகிட்ட அப்டின்னா, அ எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி ஷிஃப்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகேங்களா? இதுல நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு, அ அந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் வந்து ஏதோ ஒண்ணு வைக்கலாம். கிளாஸ் நேம் வந்து மை டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மை டிவ்னு வச்சுட்டு, அதுக்கான டெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாக்ஸ்ன்னு வச்சுட்டோம். இப்ப இங்க போய் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மகிட்ட இந்த மாரி ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் ஆயி இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதணும். ஓகேங்களா? ஆல்ரெடி மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இங்க லிங்க் பண்ணியிருக்கிறோம். அதனால டைரக்ட்டா நம்ம ஸ்டைல் எழுத போயிடலாம். கிளாஸ் நேம் என்னது? நம்ம டாட் மை டிவ். ஓகேங்களா? ஸோ இத கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாமா? ஸோ இன்னும் ஜூம் பண்ணா பெருசா தெரியுது. ஓகேங்களா? ஸோ நார்மலா இப்படி இருக்கு. ஸோ மை டிவ் அந்த மை டிவ்வுக்கு நம்ம ஸ்டைல் எழுதலாம். ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய விட்த் செட் பண்ணலாம். விட்த் வந்து ஒரு 150 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹைட் ஹைட்டும் வந்து ஒரு 150 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். சேம் பிக்சல். அ அப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது ப்ரீவியஸ் செஷன் நெறைய 10 செஷன்ல பார்த்தாச்சு. ஸோ அந்த இத இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த செஷன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதனுடைய டெக்ஸ்ட் இங்க போய் பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல டெக்ஸ்ட்ட வந்து நம்ம சென்டர் பண்ணணும்னா, ஆ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்டின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? சென்டர் குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டர்ல வந்துருச்சு பாக்ஸ் விட்டுட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த அ இதுல நம்ம டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்களா அவங்க? டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில டிரான்ஸ்லேட் அப்படின்னு குடுக்குறோம். டிரான்ஸ்லேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் இருக்கணும்ங்கறத நம்ம சொன்னா போதும். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ உள்ள குடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ குடுக்குறது எக்ஸ் ஆக்சிஸ். ஆ செகண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ் சொல்றாங்க. ஒய் ஆக்சிஸ்ல நம்ம ஒரு 100 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? நானா ஒரு வேல்யூ குடுக்குறேன். டிரான்ஸ்லேட் பண்றது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த மாரி டிரான்ஸ்லேட் வந்திருக்கு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல 50 பிக்சல் தள்ளி இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சு. மேல வந்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ்ல இந்த இடத்துல 150 பிக்சலா எவ்வளோ குடுத்துருக்கோம்? 100 பிக்சல் குடுத்துருக்கோம். 100 பிக்சல் தள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வழக்கமா மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மார்ஜின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்ஜின் அப்ளை பண்ணி அ நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் பண்ணிக்கலாம். மார்ஜின் குடுத்தோம்னா, இந்த இடத்துல இருக்கா? நம்ம மார்ஜின் வந்து நம்ம டாப் ஃபர்ஸ்ட் மார்ஜின் என்னது நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? 50 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 100 பிக்சல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இது அங்கே அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி அப்ளை ஆயிருது. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்லயும், ஒய் ஆக்சிஸ்லயும் டாப், பாட்டம் இல்ல ஃபர்ஸ்ட் என்னது நம்மளுக்கு அ டாப், பாட்டம் அப்புறம் லெஃப்ட், ரைட் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயி வந்திருக்கு. ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்ஜின் ப்ராப்பர்ட்டிய பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? கிளாக் வைஸ்ல நம்மளுக்கு 2 வேல்யூ குடுத்தோம்னா, டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படிங்கிற மாரி ஓகேங்களா? ஸோ அந்த மார்ஜினுக்கு பதிலா நம்ம இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டில டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற வேல்யூவ யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸிஸ நம்ம ஈஸியா வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்க குடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாரி அது வந்து அரேஞ்ச் ஆயி வந்துரும். ஸோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் டிரான்ஸ்லேட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, ரொட்டேட் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஹைட் பண்ணிடலாம். இதையும் ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே. இத சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத சேவ் பண்ணிட்டோம். ஆ இப்ப நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட். ஸோ அதே பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆ ஸோ இந்த மாரி இருக்குது. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரொட்டேட்க்கு நம்ம இங்க ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? ஸ்டைல் எப்படி எழுதலாம்னா, ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுல ரொட்டேட் ரொட்டேட் வந்து எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 30 டிகிரி குடுக்கலாமா? 30 டிகிரி அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம இங்க குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி குடுக்குறோம்.
எவ்வளோ ஆங்கிள்ல நம்மளுக்கு ஆ ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிகிரில குடுக்குறோம். ஓகே. ஒண்ணுமில்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு குடுத்துருக்கேன். 30 டிகிரி நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ரொட்டேட் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இத 45 டிகிரி அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு 45 டிகிரி வந்து என்ன ஆயிருக்கு? இந்த பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நம்ம நெகட்டிவ்ல குடுக்குறோம் அப்படின்னா, மைனஸ் அப்படியே ரிவர்ஸ்ல நம்மளுக்கு அப்ளை ஆகும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பாக்ஸிங் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஒரு 55ன்னு குடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ரொட்டேட் ஆகுறது தெரியுதுங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அப்படிங்கிறது நம்ம வந்து நெகட்டிவ்ல குடுத்துருக்கோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெகட்டிவ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்ல ரொட்டேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இத கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அடுத்ததுல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்கேல். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலு, ஸ்கேல் எக்ஸ், ஸ்கேல் ஒய் அப்படின்னு குடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம ஸ்கேல் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்கேல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து அ மேக்ஸிமைஸ் பண்றதுன்னு ஓகே. ஓகேங்களா? எக்ஸ் ஆக்ஸிஸ்ல எவ்வளோ தூரம் பண்ணணும், ஒய் ஆக்ஸிஸ்ல எவ்வளோ தூரம் பண்ணணும். அ அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கேல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அத எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்த்தாவே நம்மளுக்கு அது புரிஞ்சிரும். ஓகே. இப்போ நம்ம ஒரு வேல்யூ குடுக்க போறோம் உள்ளார. இப்போ இந்த டிவிஷன் இங்க இருக்கு. உங்களுக்கு இந்த பாக்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? நார்மலா இந்த இடத்துல போய் இந்த ஸ்டைல் எடுத்து விட்டுறலாம். ரொட்டேட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஸ்கேல்ல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, 1 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் வந்து 1ன்னு குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலமென்ட்டோட சைஸ் வந்து இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றதும் இந்த ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவோட வேல. ஓகேங்களா? நான் வந்து 1.5 அப்படின்னு குடுத்துர்றேன். ஓகேங்களா? குடுத்துட்டு நாங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் சைஸ்லருந்து நம்மளுக்கு 1.5 வந்து அது என்ன ஆயிருக்கு? இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மூவ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லன்னா மார்ஜினு லெஃப்ட் அது வந்து நம்ம ஒரு 150 பிக்சல் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? 150 பிக்சல் குடுத்துட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. ஆ மார்ஜின் சென்டர்ல வரணுங்கிறதுக்காக நான் அந்த மாரி குடுக்குறேன். ஓகேங்களா? 150 பிக்சல் ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ டாப் வேல்யூ வந்து என்டரே குடுத்துட்டோம்னா குடுத்துட்டோம்னா, ஸோ நம்மளுக்கு மேல வந்துரும். ஒரு 70 குடுத்துரலாம். ஸோ இந்த சென்டர்ல தெரியணும்ன்றதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாரி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி 1.5ன்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஸ்கேல் எடுத்து விட்டுட்டு, வேல்யூ எதுவும் குடுக்கல. 1.5 எடுத்து விட்டுறலாம். நம்மளுக்கு இப்ப ரெஃப்ரெஷ் பண்றோம். இதனோட ஒரிஜினல் விட்த் என்ன, ஹைட் என்னங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. அதாவது 150, 150 வந்திருக்கு. அப்போ 1.5 அப்படின்னு குடுத்தோம்னா நம்மளுக்கு 1.5 டைம்ஸ் அதாவது இன்கிரீஸ் பெருசாயிருக்கு. ஓகேங்களா? 1.5ன்னு குடுக்குறேன் பாருங்க. 1.5ன்னு குடுத்தேன் அப்படின்னா, அ அந்த 1.5 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதனோட ஒரிஜினல்ல இருந்து அந்த 150ல இருந்து 150 வித் அண்ட் ஹைட்ல 0.5 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப 75 அப்படிங்கிறது அ இன்கிரீஸ் ஆயிருக்கு. வித் 75 ஹைட் 75 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ் நம்ம ஸ்கேல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் குடுத்துட்டு நம்ம எக்ஸ மட்டும் இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் ஹாரிசான்டலா நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம Y குடுக்கலாம். Y குடுத்துட்டு ஸ்கேல் Y குடுத்துட்டு 1.5ன்னு குடுத்துருக்கோம். அப்போ Y ஆக்சிஸ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 டைம்ஸ் அதாவது 1ங்கிறது அதனுடைய ஒரிஜினல் இது. ஓகேங்களா? அதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு 0.5ங்கிறது 75 வந்து ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஸ்கேல் குடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேல்ல வந்து நம்ம ஹோவர் பண்ணா, அது வந்து நம்மளுக்கு பெருசாகுற மாரி நம்ம குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மை டியூன்னு இருக்குது. மை டியூவ நம்ம ஹோவர் பண்றோம். ஓகேங்களா? ஹோவர் பண்றப்போ நம்மளுக்கு ஸ்கேல் ஆகணும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மு, ஸ்கேலு,
அ அதுல வந்து 1.5 அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? 1.5ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? நார்மலா இப்படி இருக்கு. நம்ம இந்த கர்சர உள்ள கொண்டு வர்றப்ப மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அது இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டெல்லாம் கிரியேட் பண்றாங்கல்ல. கார்டு 3Dல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ ஹோவர் பண்ணா மட்டும் நம்மளுக்கு அந்த கார்டு பெருசாகணும். அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஃபோட்டோ இருக்கு. நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்றோம் அப்படின்னா, ஹோவர் பண்றப்ப அந்த ஃபோட்டோ வந்து பெருசா தெரியணும். ஜூம் இன் பண்ற மாரி தெரியணும். அப்படிங்கிற மாரி நம்ம குடுத்துட்டு, இத வந்து நம்ம குடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதையே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத வந்து நான் வந்து 0.5ன்னு மாத்துறேன். ஓகேங்களா? 0.5ன்னு இருக்கு. ஸோ ஹோவர் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? இப்போ நம்மளுக்கு இன்னமும் 0.5 கம்மியாகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹோவர் பண்றப்போ என்ன ஆகுது? இப்போ அதாவது ஒரிஜினல் 150 நம்ம இங்க என்ன செட் பண்ணியிருக்கோம்? ஒரிஜினலா 150 விட்த் 150 ஹைட்ல வச்சிருக்கோம். அத வந்து நம்மளுக்கு அப்படியே என்ன ஆயிருக்குது? ரிவர்ஸ்ல அப்படியே ஜூம் அவுட் ஆகுது. சாரி ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? சின்னதா ஆகுது. வேற எதுவுமே இல்ல. ஸோ நம்ம குடுக்குற அந்த வேல்யூவ பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? 150லருந்து 75 வந்து கம்மியாயிருக்கு. அதுதான் இங்க நடந்திருக்குது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ 0.5 குடுக்கணுங்கிறது நீங்க வந்து எவ்வளோ வேணா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து ஒரு 2.5 அப்படின்னு குடுக்கலாம். ஸோ எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்க்கு தேவையோ அவ்வளோக்கு தகுந்த மாரி நம்ம இத குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்ப தெரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லைங்களா? ஓகே. ஸோ இத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆ இத வந்து கமெண்ட் எடுத்து விட்டுருங்க. ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸ்க்யூ என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத இங்க எடுத்து விட்டுறலாம். இந்த கமெண்ட் எடுத்து விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு இங்க ஸ்க்யூ அப்படிங்கிறது காட்டும். ஓகேங்களா? ஸ்க்யூ. ஸ்க்யூல எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? ஒய் ஆக்சிஸ் என்னது? அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம இந்த ஸ்டைல வந்து இங்க எடுத்து விட்டுட்டோம்னா, அது வந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நார்மலா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுல ஸ்க்யூ அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்க்யூ அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து டில்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டில்ட் பண்றது தான் அதனுடைய வேல்யூ. ஓகேங்களா? இத வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, இதையும் நம்ம ஆங்கிள்ல தான் சொல்லப் போறோம். ஓகேங்களா? அதாவது டில்ட் பண்றது ஆங்கிள்ல ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? ஆங்கிள்ல ஸ்ட்ரெச் ஆகுறது தான் ஆ ஸ்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்க்யூல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 20 டிகிரி அப்படின்னு குடுப்பேன். ஓகேங்களா? கமா குடுத்துட்டு 10 டிகிரி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு வேல்யூ குடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும், ஒய் ஆக்சிஸ்லயும் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஸ்க்யூல நம்ம இப்போ வந்து இங்க வந்து 2 டிகிரின்னு குடுத்துருக்கேன். 20ன்னு மாத்தலாம் சாரி. என்னடா சேஞ்ச் ஆகலன்னு பார்த்தா ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு பாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்க்யூ ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லயும் அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல வந்து அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு எலமென்ட்டுக்கும் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி இத வேல்யூ குடுத்து நம்ம நம்மளுக்கு தகுந்த மாரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் அதுல பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுலயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்ம்லயே மல்டிபிள் இத வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ரொட்டேட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ரொட்டேட் வந்து நம்மளுக்கு ஒரு 45 டிகிரி அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு, ஸ்கேல் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். ஸ்கேல் வந்து அ 1.5 அப்படின்னு குடுத்துரலாம். குடுத்துட்டு இப்ப வந்து மல்டிபிள் வேல்யூஸ ஒரே டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டில நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ரொட்டேட்டு, ஸ்கேலு, ஸ்க்யூ எல்லாமே ஒரே இதுல அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. அதுதான் இங்க நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்க போயிட்டு நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே இங்க அப்ளை ஆயிருக்கு. அப்ப ரொட்டேஷனும் நடந்திருக்குது, ஸ்க்யூவும் நடந்திருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க நடந்திருக்குது. ஸோ அதுதான் மல்டிபிளா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுதான் ஸ்க்யூ. ஸ்க்யூல வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் குடுத்துட்டோம்னா, ஒரு வேல்யூ மட்டும் உள்ளார போட்டா போதும். எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் எனக்கு 20 டிகிரி இருக்கணும் அப்படின்னா, அது மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்கு பதிலா ஒய் அப்படின்னு சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ்ல அந்த இது அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இது ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 2டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம்க்கு உண்டானது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறது என்னது அப்படின்னா, அடுத்தது வந்து 3டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3 டைமென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்ம்.
ஸோ நம்ம 2டி முடிச்சுட்டோம். இப்ப 3டி டிரான்ஸ்ஃபார்ம் இத பார்க்கலாம். ஓகேங்களா? அத பார்த்துட்டு அப்புறமேட்டு டிரான்சிஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். பார்க்கறது 3டி டிரான்ஸ்ஃபார்ம். டைட்டில 3டி டிரான்ஸ்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டைல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எடுத்து விட்டுறலாம். இப்ப இது நம்மளுக்கு தேவையில்ல. திருப்பியும் போட்டுக்கலாம். இந்த டிவிஷன் மட்டும் நம்மளுக்கு இருக்கட்டும். 3டில அந்த அவுட்புட்ட பார்க்கறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரௌசர் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு பார்க்க போறது 3 டிரான்ஸ்ஃபார்மு. அந்த பாக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட் மட்டும் உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? டிவிஷன் எலமெண்ட் மட்டும் உள்ள வந்துருச்சு. ஓகே. இப்போ இந்த 3டி டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா 3 டைமென்ஷனல் நம்மளுக்கு தெரியும். அத பத்தி பெரிய எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ 3டினாவே நம்மளுக்கு தெரியும். ஓகே 3 டைமென்ஷனல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் 2டி டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்னா, ஆ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப பார்க்க போறது இசட் ஆக்சிஸ். இது ஒண்ணு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணு தான் நம்மளுக்கு ஆட் பண்ண போறோம். ஸோ அதுதான் 3டி டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்றாங்க. இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல. அந்த டெப்த் ஓகேங்களா? எவ்வளோ தூரம் அந்த டெப்த் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத வந்து சொல்றது தான் இந்த 3டி டிரான்ஸ்ஃபார்ம். அந்த டெப்த் தான் இந்த இசட். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ இதுல ம் ஃப்ரண்ட் இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் டெப்த் எஃபெக்ட் எவ்வளோ குடுக்கணும். அதுதான் வந்து 3டி ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ரேஞ்ச் வந்து எவ்வளோ குடுக்கணும். ஆ ரேஞ்ச் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 3டி வேற எதுவும் இல்ல. ஓகேங்க. 3டி. ஓகே. இப்ப இதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாத்துரலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்னென்னலாம் இருக்கு? அத எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க? ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? ஸோ H3ல போட்டோம்னா, இதுலயும் சேம் ப்ராசஸ் தான். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் அதேதான். ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ரொட்டேட். அதுல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ ஆங்கிள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி அ ரொட்டேட் அதுல ஒய் ஆக்சிஸ் எவ்வளவு தூரம் ரொட்டேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட்ல இசட் ஆக்சிஸ் எப்படிங்கிறத எவ்வளவு தூரம் நம்ம வந்து டெப்த்த வந்து நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கிறத அ நாம வந்து சொல்லப் போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்தது அ வேற என்ன இருக்கு? இந்த டிரான்ஸ்ஃபார்ம் 3டில வந்து பார்த்தீங்கன்னா, அம் இதுலருந்தே இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்லேட் வந்து ம் டிரான்ஸ்லேட் வந்து நம்ம அது வந்து நம்ம பிக்சல்ல சொல்லலாம். டிரான்ஸ்லேட் வந்து இசட் ஆக்சிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இசட் ஆக்சிஸ்ல நம்ம இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட், பேக் ஓகேங்களா? பேக் மூவ் பண்றது. மூவ் ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்றது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் இசட் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம வொர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் இதுல வேற என்ன இருக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஹிஸ்டரியில போடுறேன். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும் நம்மளுக்கு? அ 500 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அப்படின்னா என்னது பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, நம்ம வியூ தான். ஓகேங்களா? எந்த இடத்துல நின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம 3டி எஃபெக்ட் வந்து இதுல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் வந்து இம்பார்ட்டன்ட். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னது? என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட. நம்ம ஒரு பில்டிங் முன்னாடி நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பில்டிங்க்கு கீழ நின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வியூ எப்படி இருக்கும்? அதே பில்டிங்க நம்ம வந்துட்டு அதே பில்டிங்க ஒரு 200, 300 மீட்டர் டி டி டிஸ்டன்ஸ்ல நின்னு பார்த்தோம்னா, அந்த ஆங்கிள்ல எப்படி தெரியும்? ஓகேங்களா? ஸோ அந்த பில்டிங்கோட பின்னாடி சைடு நின்னு பார்த்தா, அந்த ஷேப் எப்படி தெரியும் நம்மளுக்கு? அப்படிங்கிறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? அதாவது நம்மகிட்ட எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி, அத நம்ம எந்த ஆங்கிள்ல பார்க்குறோம்? எந்த இடத்துல நின்னு எந்த வியூ நம்மளுக்கு வேணும். ஃப்ரண்ட் வியூவா, இல்ல பாட்டம் வியூவா, லெஃப்ட் வியூவா, அதனோட சைட் வியூல நின்னு பார்க்குறோமா, எந்த இடத்துல நின்னு பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். இந்த பெர்ஸ்பெக்டிவ் நம்ம சொல்லாம நம்மளுக்கு 3டி எஃபெக்ட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? 3டி எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் வேல்யூ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்மால் வேல்யூ குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஆ டெப்த் வந்து
அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸ்மால் வேல்யூ ஓகேங்களா? ஸ்மால் வேல்யூ குடுத்தோம்னா, அ மோர் டெப்த்ன்னு இருக்கும். ஓகேங்களா? மோர் டெப்த் ஓகேங்களா? ஹை வேல்யூ குடுத்தோம். ஹை வேல்யூ குடுத்துருக்கோம் அப்டின்னா, அ லெஸ் டெப்த் ஓகேங்களா? குறைவான டெப்த் வந்து குறைவா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. இல்லையா? சோ அதுதான் இதுல. சோ இது எப்படின்னு நம்ம ரியல் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த இது வந்து புரிஞ்சிரும். பெர்ஸ்பெக்டிவ் அப்படி வந்து எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஓகேங்களா? சோ அத பார்த்துரலாம். ஓகே. இப்போ அப்புறம் இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஆ இதுல டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3Dல நம்ம அடுத்து அப்ளை பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பிரிசர்வ் 3D அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2 வேல்யூ இருக்கு. அ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிளாட். இன்னொன்னு வந்து பிரிசர்வ் 3D அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3D அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இத நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அந்த எலமெண்ட் வந்து 3D எஃபெக்ட்க்கு வராது. நம்ம அதையும் வொர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். பிளாட்ன்னு குடுத்து பார்த்துரலாம். பிரிசர்வ் 3D அப்படின்னு குடுத்து பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ அடுத்தது நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் பேஸ் விசிபிலிட்டி சொல்றாங்க. பேக் பேஸ் விசிபிலிட்டி எல்ஐடிஒய் பேக் பேஸ் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹிடன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹிடன் குடுத்துருவோம் நம்ம. பேக் பேஸ் விசிபிலிட்டி வந்து ஹிடன் குடுத்துட்டோம் அப்படின்னா, பேக் பேஸ் விசிபிலிட்டி எதுக்காக அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து பேக் சைடு பேக் சைடு வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா? பேக் சைடு வந்து ஹைட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஹிடன். அதாவது நம்ம 3D அப்படின்னு எடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட், பேக்கு, டாப், பாட்டம்னு எல்லா சைடும் காட்டும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு பேக் சைடு பார்க்கிறப்போ, ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆ ஒரு ஃபிளிப் ஆன மாரி தெரியும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து மிரர்ல பார்க்குற மாரி இருக்கும். அப்படியே ரிவர்ஸ்ல தெரியும். பேக் சைட்ல. ஓகேங்களா? சோ அப்படி தெரியக்கூடாது. பேக் சைட்ல வேற ஒரு இமேஜ் தான் நம்மளுக்கு தெரியணும். அதாவது 2வது பக்கம் தெரியணும் அப்டின்னா, அந்த டெக்ஸ்ட் நேரா தெரியணும் அப்டின்னு, இந்த பேக் பேஸ் விசிபிலிட்டி வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த பேக் பேஸ் விசிபிலிட்டிய நம்ம ரியல் டைம்ல வொர்க் அவுட் பண்ணணும்னா, எதுக்கு அப்டின்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஃப்ரண்ட் சைட்ல வந்து அந்த விசிட்டிங் கார்ட்ல நம்மளோட நேம் இருக்கு. நம்மளோட கம்பெனி நேம் இருக்கு. பேக் சைட்ல அந்த கம்பெனியோட அட்ரஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட அட்ரஸ் தெரியணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்ப ஃப்ரண்ட் சைட்ல வந்து அந்த கம்பெனியோட நேம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் அந்த பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி வந்து ஹைட் பண்ணாம குடுத்துட்டேன் அப்டின்னா, கார்ட பின்னாடி பக்கம் திருப்பி பார்க்கிறப்போ, ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த கம்பெனியோட நேம் தான் என்ன ஆயிருக்கும், ஃபிளிப் ஆன மாரி தெரியும். ரிவர்ஸ்ல எழுதுன மாரி தெரியும். ஓகேங்களா? ஒருவேள பேக் பேஸ் விசிபிலிட்டி நம்ம ஹைட் குடுத்துட்டோம் அப்டின்னா, அப்ப பின்னாடி அந்த கார்ட நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கிறப்போ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3D எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். பேக் சைட்ல கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நான் குடுத்திருப்பேன். அதுதான் தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கார்டு கிரியேட் பண்ணோம்னா, நம்மளுக்கு அது புரிஞ்சிரும். எதுக்காக எப்டின்னா அது பண்றோம். ஓகேங்களா? பேக் பேஸ் விசிபிலிட்டி ஹிட்டன வந்து நம்ம எடுத்து விட்டும் பார்த்துரலாம். அத அப்ளை பண்ணியும் பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பிரிசர்வ் 3Dல ஃபிளாட் குடுத்து பார்த்துரலாம். பிரிசர்வ் 3Dயும் குடுத்து பார்த்துரலாம். என்ன நடக்குது? ஸோ எது இருந்தா எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அ இந்த அ 3D வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே. இத சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இந்த டிவிஷன் எடுத்துக்கலாம். இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு விசிட்டிங் கார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கிளாஸ் நேம் வந்து கார்டுன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? கார்டுன்னு வச்சுட்டேன். உள்ள டெக்ஸ்ட் எதுவும் வேணாம். கார்ட் இனிமேல் தான் நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பண்ணுனது விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளார அப்ளை பண்ணி ஒரு 3D எஃபெக்ட்டா கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க எல்லாமே இந்த ரொட்டேட் எக்ஸ், இசட் இது எல்லாமே டிரான்ஸ்லேட் இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணா எங்க எப்படி அப்ளை பண்றது? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நல்லா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அத வந்து H2ல போடுறேன் பாருங்க. 2D அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்.
அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? 3D அப்படிங்கிறது எக்ஸ், ஒய் அண்ட் இஜெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3D அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல இத பாத்துரலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட், பேக், டெப்த், ரேஞ்ச் அண்ட் 3D. இப்ப 2Dங்கிறது எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், 3Dங்கிறது எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க பாக்குற விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணலாம். இத வந்து கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிட்டோம்னா, அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு மேல தெரியணும். அதுக்காக தான். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஒரு கார்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கோம். டிவிஷன் எலமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டிவிஷன் எலமெண்ட்க்கு உள்ளார நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிளாஸ் நேம் வந்து இன்னர் அப்படின்னு ஓகேங்களா? இன்சைட் இன்னர்ன்னு வச்சுக்கலாம். இன்சைட், இன்னர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளார இன்னருக்கு உள்ளார நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு விசிட்டிங் கார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்க பார்க்க போறோம். ஓகேங்களா? சிம்பிளா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிக்கிறோம்னா, ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடுன்னு இருக்கு. ஃப்ரண்ட்ன்னே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இன்னருக்குள்ளார இன்னொரு டிவ் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க இதுக்கு இப்ப உள்ளார அந்த எலமெண்டோட நேம் வந்து நம்ம பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட், பேக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிரியேட் ஆயி டெக்ஸ்ட் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டைல் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கார்டுன்னு ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னர் அப்படின்னு ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்னருக்குள்ளார ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு 2 கிளாஸ் டிவிஷன் எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டைலுக்கு போலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டைலுக்கு போயிட்டு நம்ம பாடிக்கு ஃபர்ஸ்ட் எழுதலாம். பாடி அப்படிங்கிறது இருக்கலாம். பாடி எழுதிட்டு ஆ என்னது டிஸ்ப்ளே சென்ட்ரல் வரணுங்கிறதுக்காக நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட் இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல இந்த ஃப்ளக்ஸ பத்தி நம்ம கிரிட்ட பத்தி, ஃப்ளக்ஸ் பத்தி நம்ம நெறைய பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி செஷன்ல போயிட்டு நீங்க நெறைய தெரிஞ்சுக்கோங்க சிஎஸ்எஸ் பத்தி. ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் குடுத்துறலாம். ஓகேங்களா? சென்டர் குடுத்துட்டு அலைன் ஐட்டம்ஸ் நம்ம வெர்டிகலா பண்ணணுங்கிறதுக்காக அதையும் நம்ம சென்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சென்டர் பண்ணிட்டு ஹைட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 700 குடுத்துக்கலாம். ஓகேங்களா? 700 பிக்சல் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் அப்படிங்கிறது பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல நம்ம என்ன குடுக்குறோம்னா, ம் நம்ம ஒரு கிரே அப்படின்னு குடுத்துக்கலாமா? ஸோ கிரே மாரி ஏதோ ஒரு கலர் குடுக்கலாம். கிரே கலர் குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 700ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அதனால இப்படி இங்க காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு இதையும் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போதைக்கு. ஸோ அது அப்படியே நம்ம பாடிக்குள்ள இருக்கிறதுனால தான் அது அப்படி தெரியுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? 700ங்கிறது ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கு. ஆ நாம ஒரு 500 அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்க்ரோல் ஆகுற மாரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்க்ரோல் ஆகுற மாரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹைட்ட வந்து இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். 400 வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சார் இப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. கிரேங்கிறது ரொம்ப டல் கலர் மாரி இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதோ ஒரு கலர் இந்த இடத்துல குடுத்துருப்போம். டார்க் மாரி ஒரு கலர் குடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டார்க் மாரி குடுத்துக்கறக்கு அம் என்ன பண்ணலாம்னா, டார்க்க்கு இந்த மாரி ஒரு பிளாக் மாரி ஒரு கலர் குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து ஓகே. ஓகே. பிளாக் மாரி ஒரு கலர் குடுத்துக்கலாம். பேக்கிரவுண்ட் இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்க வந்து டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் இந்த மாரி. ஓகே. டெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இதுல வந்து கலர் குடுத்துரலாம். டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ஒயிட் குடுத்து வச்சிரலாம் நம்ம. ஓகேங்களா? ஒயிட் வந்து அதே மாரி நம்ம இங்க போயிட்டு எஃப்எஃப்எஃப் குடுத்து ஹெக்ஸாடெசிமல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்ம சென்டர் அலைன்மென்ட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு நம்ம 3டி எஃபெக்ட் குடுக்கணும். ஓகேங்களா? நான் ஹோவர் பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பேக் சைடுல இருக்கிறதும் தெரியணும், ஃப்ரண்ட் சைடுல இருக்கிறதும் தெரியணும். ஓகேங்களா? சோ அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்களா? 3டி எஃபெக்ட் கொண்டு வரணும். ஓகே. சோ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டைல் எழுதலாம் அப்படின்னா, இப்போ அ எத எடுத்துக்கலாம்? நம்மளோட கார்டுக்கு எழுதலாம். ஓகேங்களா? கார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட். இது எல்லாமே கார்டுக்குள்ள தான் இருக்கு.
அப்போ பாடி எழுதி முடிச்சாச்சு. அப்ப கிளாஸ் நேம் கார் அப்படின்னு எடுத்துக்கணும். கார்ட் எடுத்துட்டு, கார்டுடைய விட்த் எவ்வளோ இருக்கணும்? ஓகேங்களா? அது வந்து நான் வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதையும் வந்து நம்ம சேம் தான். ஓகேங்களா? 200 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த கார்ட் இங்க வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த விட்த் இங்க வந்து இப்படி குடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த கார்ட் இப்படி வந்திருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது என்ன எழுதலாம்னா, இன்னர் அப்படிங்கிறதுக்கு எழுதலாம். ஓகேங்களா? இன்னர். இன்னர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டாட் ஐஎன்என்இஆர் இன்னர்ங்கிற கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இன்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னர் வந்து பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிலாம் ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பொசிஷன் எப்படி அப்ளை பண்றது, அந்த பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. பொசிஷன் ரிலேட்டிவ் வச்சிருக்கோம். அப்போ இன்னருக்குள்ளார தான் என்னது? இன்னர் வந்து பொசிஷன் ரிலேட்டிவ். அப்ப இன்னருக்குள்ளார இருக்கிற இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம என்ன வைக்கணும்? பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்சல்யூட் வைக்கணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்ல தனியாவே போட்டிருக்கேன். பொசிஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டில நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இசட் இண்டெக்ஸ் பத்தி அதனுடைய எல்லா விஷயங்களும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரண்ட் டாட் பேக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் கமா குடுத்து 2யும் செப்பரேட் பண்ணி ஒரே வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கான பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்சல்யூட்ன்னு வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இதனோட விட்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். நம்ம இதனோட விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 100% இதனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனுடைய அ இது வந்து இதுக்குள்ள சம் டெக்ஸ்ட் இருக்கா? ம். டிஸ்ப்ளே அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃப்ளக்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா வந்திருக்கு. நம்ம அலைன்மென்ட் பண்ணா சரியாயிடும். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் குடுத்துக்கலாம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் அப்படிங்கிறத சென்டர் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? இப்போ அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறத நம்ம மாத்திரலாம். இது வந்து 22 பிக்சல் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கலர் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அங்கேயே ஒயிட் குடுத்துருக்கோம். இங்கேயும் செட் பண்ணிக்கலாம். ஒயிட் அப்படிங்கிறத நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பார்டர் செட் பண்ணா நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். 1 பிக்சலு சாலிடு ஒயிட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னருக்கு நம்ம விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னரோட விட்த் எப்படி இருக்கணும்னா, விட்த் வந்து அதுவும் நம்மளுக்கு 100% இருக்கணும். ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃப்ரண்ட், பேக் அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டெக்ஸ்ட் அலைன் குடுத்துருக்கனால நம்மளுக்கு அந்த மாரி ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இதுக்கு அ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம எத ஹூவர் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். கார்டு. இப்போ நம்ம இங்க போயிட்டு பார்டர் செட் பண்ணலாம். ஓகேங்களா? கார்டுக்கு பார்டர் செட் பண்ணணும். பார்டர் 1 பிக்சலு சாலிடு ரெட்ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அந்த ரெட் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு கார்டுடைய பார்டர். ஓகேங்களா? இத வந்து ஜூம் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டுக்குள்ளார தான் இந்த ஒயிட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒயிட் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியணும்னா, அந்த 1 பிக்ஸல நான் வந்து 5 பிக்ஸலா சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க தெரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னது? நம்மளுக்கு அந்த கார்ட். அதுக்குள்ளார தான் என்ன இருக்குது? அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. இந்த இன்னர வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இன்னர வந்து என்ன பண்றது? அதுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணுவோம். இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்டர் செட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ 3 பிக்சலு சாலிடு கிரீன் அப்படின்னு குடுத்தேன் நானு. ஓகேங்களா? குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப கார்ட் அப்படிங்கிறது ரெட் கலர் இங்க இருக்கு. அடுத்தது கிரீன் கலர் அப்படிங்கிறது இன்னர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆயி வந்துரும். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடைச்சிருச்சு.
ஓகேங்களா? ஃப்ரண்ட் சைடும், பேக் சைடும் அப்ளை ஆகுற மாரி ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த பார்டர் வந்து எதுக்காகன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஹூவர் அப்படிங்கிற விஷயத்த எழுதிறலாம். ஓகேங்களா? இப்போ டாட் கார்ட். கார்ட நம்ம ஹூவர் பண்றப்போ, ஓகேங்களா? கார்ட நம்ம ஹூவர் பண்றப்போ, கார்டுங்கிறது என்னது? இந்த ரெட் கலர் பார்டர். ஓகேங்களா? அந்த ரெட் கலர் பார்டருக்குள்ளார நான் கர்சர் கொண்டு போறப்போ, நம்மளுக்கு எது ரொட்டேட் ஆகணும்? அதாவது ஃபிளிப் ஆகணும் நம்மளுக்கு. கார்டு வந்து ஃபிளிப் ஆனா தானே பேக் சைட பார்க்க முடியும். அப்போ டாட், இன்னர் அப்படிங்கிறது என்னது? அந்த கிரீனா? இந்த கிரீன் வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபிளிப் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ இந்த கிரீன் இன்னர் வந்து ஃபிளிப் ஆச்சுன்னா, அதனுடைய இன்னொரு சைடு தெரியும். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்னா, டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரொட்டேட். நம்மளுக்கு ஃபிளிப் ஆகுறப்போ நம்ம எந்த ஒய் ஆக்சிஸ் தான நம்மளுக்கு ஆங்கில நம்ம சொல்லணும் இந்த இடத்துல. அப்ப ஒய் ஆக்சிஸ்ல நாம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபுல் ஃபிளிப் ஆகுறது என்ன ஆகும் நம்மளுக்கு 180 டிகிரி ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லா அது வந்து ஃபிளிப் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இத சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்த கர்சர ஹோவர் பண்றோம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த ஃபிளிப் ஆகுறது தெரியுதுங்களா? ஓகேங்களா? ஆனா என்ன ஆகுது? ஃபிளிப் ஆகுறப்போ அந்த டெக்ஸ்ட் அங்க வருது. ஆனா மிரர் எஃபெக்ட் மாரி காட்டுதா? பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிரர் எஃபெக்ட் மாரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃப்ரண்ட் இப்போ கர்சர் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட் அப்படிங்கிறது தெரியுது. உள்ள கர்சர் வச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளிப் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஃபிளிப் ஆயிடுச்சு. ஆனா வந்து மிரர் எஃபெக்ட் மாரி தெரியுது. ஓகேங்களா? சோ அந்த மிரர் எஃபெக்ட்ட நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மிரர் எஃபெக்ட்ட சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம இங்க சொன்ன மாதிரி ஓகேங்களா? இங்க சொன்ன மாதிரி மிரர் எஃபெக்ட் வரக்கூடாது. 3டி எஃபெக்ட் நம்மளுக்கு வரணும். இப்ப நம்மளுக்கு 2டில தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு 3டி எஃபெக்ட் வரணும். அ அப்டின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல வந்து இந்த ரிசல்ட் 3டிங்கிறத யூஸ் பண்ணணும். பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பேக் சைட வந்து ஹைட் பண்றதுக்கு, அதாவது மிரர் எஃபெக்ட்ட ஹைட் பண்றதுக்கு இந்த பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னது அப்படின்னா, இதெல்லாம் குடுத்தா அந்த வேலை நடக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ரிசல்ட் 3டிங்கிறத நம்ம எதுக்கு குடுக்கணும்? பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி ஹிடன் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு குடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த 3டி எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்புறம் முக்கியமானது என்ன சொன்னோம் நம்ம அதுல, ஆ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மத்தது எல்லாமே செட் பண்ணிட்டோம். நம்ம இதெல்லாமே மத்ததெல்லாம் கொண்டு வந்துட்டோம் எல்லாமே. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்னது அப்படின்னா, ஆ அந்த 3டி எஃபெக்ட்ட கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ அந்த பேக் மிரர்லாம் தெரியக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு ஒரே மாரி தான் இருக்கணும். விட்த் எல்லாம், ஹைட் எல்லாம் ஒரே மாரி இருக்கணும். அப்சல்யூட் எல்லாமே இதெல்லாமே சேமா இருக்கணும். அந்த விஷயங்கள எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃப்ரண்ட்க்கு ஒரு கலர் குடுத்துறலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்க்கு ஆ ஃப்ரண்ட்க்கு ஒரு கலர் குடுத்துறலாம். பேக்குக்கு ஒரு கலர் குடுத்துறலாம். ஃப்ரண்ட்க்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆ என்ன குடுக்கலாம்னா, ஒரு கலர் குடுத்துறலாம். ம். ஏதோ ஒரு கலர். கிரீன் குடுத்துடலாமா? இல்ல லைட் லைட் கிரீன் எல்லோன்னு இருக்கு. அந்த கலர் குடுத்துரலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்க்கு ஒரு கலர் குடுத்துரலாம். ஸோ டாட் பேக். அந்த பேக்குக்கு ஒரு கலர் குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸோ பேக்கிரவுண்ட் கலர். இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒரு எல்லோ அப்படின்னு குடுத்துரலாமா? ஸோ எல்லோ குடுத்துரலாம். ஓகே. ஸோ இது கிரீன் இருக்குது. அதுக்கு வந்து எல்லோன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க போய் செக் பண்ணிடலாம். அது அப்ளை ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேக் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லோ குடுத்துருக்கோம். அதுதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இப்ப 3 விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிறணும். ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது, நம்ம இப்போ எந்த இடத்துல நின்னு பார்க்கணும். அப்போ நம்ம எங்க இருந்து பார்க்குறோம்? இந்த கார்டுல நின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? கார்டு அப்படிங்கிற கிளாஸ். அதாவது இந்த டிவிஷன் அப்படி அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறோமா? இல்ல இந்த பாடிங்கிற இடத்துல இருந்து பார்க்குறோமா? அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? இப்ப நான் எங்கிருந்து பார்க்குறேன் அப்படின்னா, கார்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நின்னு பார்க்குறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம எதுக்கு பெர்ஸ்பெக்டிவ் போடணும்னா, இந்த கார்டுக்கு. ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு முன்னாடி இதுல?
ஸ்மால் வேல்யூ குடுத்தோம்னா, மோர் டெப்த்தா இருக்கும். டெப்த் வந்து அதிகமா இருக்கும் ஆகும். ஹை வேல்யூ குடுத்தோம்னா, டெப்த் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூ வந்து இப்ப நம்ம என்ன குடுக்குறோம்னா, ஹையஸ்ட் வேல்யூ குடுக்குறோம். நம்ம வந்து 1000 அப்படின்னு குடுத்துருக்கேன். 1000 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ 1000 பிக்சல் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதாவது கார்ட் அப்படிங்கிறத இடத்துல இருந்து 1000 பிக்சல் டிஸ்டன்ஸ்ல நான் இந்த இன்னர பார்க்கிறேன். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரியல. ஏன்னா நம்ம 3டி இன்னும் அப்ளை பண்ணல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த 3டி அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணியாச்சு. எந்த ஆங்கிள்ல எந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ரிசர்வ் 3டி அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு எதுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்னர் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னருக்கு அப்ளை பண்ணலாம். இன்னர் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் அப்படிங்கிறது ரிசர்வ் 3டி. ரிசர்வ் 3டி அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னருக்கு ரிசர்வ் 3டின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இன்னருக்கு ரிசர்வ் 3டின்னு குடுத்தா என்னது அப்டின்னா, நம்ம வந்து இந்த 3டி எஃபெக்ட் அப்ளை ஆகு அப்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்ளை ஆகு அப்டின்னா, சில்ட்ரனுக்கும் சேர்த்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இத சேவ் பண்ணிட்டு, இப்ப வந்து நம்ம இங்க போயிட்டு இன்னருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் பிரிசர்வ் 3டி அப்டின்னு ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3டி எஃபெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம இதுல இன்னமும் ஒரு என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், பேக் ஃபேஸ் விசிபிலிட்டிய நம்ம விட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம பார்க்கலாம். அதையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க ஹோவர் பண்ணா நம்மளுக்கு பேக் சைடு மட்டும் தான் தெரியுது. ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இங்க போயிட்டு என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல ஆ பேக் பேஸ் விசிபிலிட்டி ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேங்களா? ஸோ நம்ம ஹூவர் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? அது இந்த கார்டுல இருக்கிற இன்னர் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அது வேகமா நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பேக் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதியிருக்கிறோம். இதுல வந்து பேக் ஃபேஸ் அதாவது ஹூவர் பண்ற பேக் சைடு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக், பேக் ஃபேஸ் பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அத வந்து நம்ம என்ன பண்றோம்? ஹிடன் அப்படின்னு குடுத்துர்றோம். குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம ஹூவர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹூவர் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃப்ரண்ட் ஒரு சைடு தான் தெரியுது. ஓகேங்களா? அதாவது அந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு எல்லோ எதுக்கு குடுத்துருக்கோம் நல்லா பாருங்களேன். இப்போ பேக் பேக்குக்கு தான் நம்ம எல்லோ குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம ஹூவர் பண்ணா நம்மளுக்கு 180 டிகிரி வந்து என்ன ஆயிடுது அது? ரொட்டேட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்க நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேக்குக்கு நம்ம ஹூவர் பண்ணா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க. என்ன பண்ணலாம்னா, அந்த பேக்க மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்மு, ரொட்டேட்டு, ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, சேம் அதே 180 டிகிரி குடுக்கணும். சரிங்களா? ஸோ 180 டிகிரி குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரண்ட் தெரியுது. புரியுதுங்களா? இப்போ பேக் வந்து என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? ட்ரான்ஸ்ஃபார்ம் 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. பின்னாடி பக்கம் போயிடுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அப்போ ஹூர் பண்ணுனா நம்மளுக்கு என்ன ஆகணும்? அந்த இன்னர் வந்து 180 டிகிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆச்சுன்னா, ஒய் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆச்சுன்னா, ஆ என்ன ஆயிரும் நம்மளுக்கு அந்த பேக் வந்து தெளிவா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பேக் அப்படிங்கிறத நம்ம 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டோம் பின்னாடி. புரியுதுங்களா? ஸோ ரொட்டேட் பண்ணி வச்சதுக்கப்புறம், இப்போ நம்ம ஹூவர் பண்ணா திருப்பியும் அது என்ன ஆகும்? அது வந்து ரொட்டேட் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். அப்ப நம்மளுக்கு பேக் தெரியுமா? ஹூவர் பண்றப்ப நம்மளுக்கு இந்த பேக் தெரியுது. ஓகேங்களா? ஹூவர் பண்ணா நம்மளுக்கு அந்த பேக் சைடு வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு வேகமா நடந்துருது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு இன்னமும் ஸ்லோவா நல்லா தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அடுத்தது சொல்றேன் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டில. டிரான்சிஷன் வந்து நான் வந்து 0.5 செகண்ட்ஸ் லீனியர் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா. இது என்னன்னு நான் அடுத்ததுல இந்த இந்த செஷன் இது முடிச்சுட்டு அடுத்தது வந்து டிரான்சிஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இப்ப வந்து ஃப்ரண்ட் நம்மளுக்கு தெரியுது. நம்ம கர்சர் உள்ள கொண்டு போறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் வந்து தெளிவா தெரியுது. ஓகேங்களா. ஸோ ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ பேக் சைடு வந்து
இந்த கார்டோட பேக் சைடு வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது. புரியுதுங்களா? ஓகேங்களா? கர்சர் உள்ள கொண்டு போறப்போ நம்மளுக்கு இது நடக்குது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து இப்ப நம்ம இந்த ப்ரிசர்வ் 3D அப்படிங்கிறத வந்து ஃப்ளாட் அப்படிங்கிறதுக்கு உருவாக்கணும். என்ன பண்ணா வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ளாட் குடுத்துட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? ஸோ ரிவர்ஸ்ல தான் இந்த தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரிசர்வ் 3D அப்படிங்கிறது நம்ம குடுத்தா தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த 3D எஃபெக்ட் வந்து அங்க அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ப்ரிசர்வ் 3D இப்படி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடு வந்து தெளிவா அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேக் பேஸ் விசிபிலிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, விசிபிள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஹிடன விசிபிள்ன்னு சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேக் பேஸ் என்னது நம்மளுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பேக் பேஸ் விசிபிலிட்டிய நம்ம விசிபிள் இப்ப பின்னாடி சைடு இருக்கிறத காட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்ப பின்னாடி சைடு வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? பேக் சைட 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல அது காட்டுது. ஓகேங்களா? ஹூவர் பண்றப்போ நம்மளுக்கு வந்து இன்னரா மறுபடியும் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிருது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ரிவர்ஸ்ல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல நேரா காட்டுது. ஹூவர் பண்ணுனதுக்கு அப்புறம். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ பேக் ஃபேஸ் விசிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹிடன் அப்படின்னு குடுத்து ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகேங்களா? அப்புறம் ஹூவர் பண்ணா தான் பேக் சைடு தெரியும். ஓகேங்களா? அப்போ பேக் சைடு தெரியிறப்போ, நம்மளுக்கு அதனுடைய டெக்ஸ்ட்டோட வியூ வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆல்ரெடி வந்து அது ரிவர்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இந்த 180 டிகிரி குடுத்து. புரியுதுங்களா? சோ அந்த 180 டிகிரி குடுத்து ரிவர்ஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். ஹூவர் பண்றப்போ திருப்பியும் அது 180 டிகிரி ரிவர்ஸ் ரொட்டேட் ஆகுது. ஒய் ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுறப்ப ரிவர்ஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்மளுக்கு ப்ராப்பரா அந்த லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட் பண்ணிட்டு வர்ற மாரி ஒரு அலைன்மென்ட்ல கரெக்ட்டான வேர்ட் நம்மளுக்கு அப்ளைட் ஆகுது. சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சோ இதெல்லாம் குடுக்காம விட்டா என்ன நடந்திருக்குது அங்க? எதுக்கு எங்க குடுக்கணும்? எத எங்க குடுக்கணும்? சோ அந்த 3டி அப்படிங்கிறத நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சோ அந்த பிரிசர்வ் 3டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னருக்கு குடுத்துருக்கிறோம். இன்னர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டுக்கும் சேர்த்தி அந்த இது வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3டி எஃபெக்ட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காருக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கப்புறம் இது கிரியேட் பண்றது தான் மெயினான விஷயம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் ரேடியஸ வந்து இன்கிரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர்லாம் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த பார்டர் நம்ம கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? கார்டுக்கு பார்டர் தேவையில்ல. சோ இதுக்கும் பார்டர் தேவையில்ல. சோ இங்க இன்னருக்கும். வேற என்னது? இதுக்கும் நம்மளுக்கு பார்டர் தேவையில்ல. ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு, நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு கார்ட் எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ இந்த இன்னருக்கு ஒரு ரேடியஸ் கிரியேட் பண்ணலாமா? ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு பார்டர் ரேடியஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு, அ இது போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இத இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அ பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணலாமா? பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஹாரிசான்டல் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து முன்னாடியே செஷன்ல நம்ம பார்த்துட்டோம். ஒரு 2 பிக்சல், ஹாரிசான்டல் வேல்யூ என்ன? பிளர் ரேடியஸ் என்ன? ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே குடுத்துட்டு ஆர்ஜிபிஏ அந்த ஆர்ஜிபிய வந்து 0 குடுத்துட்டு நம்ம அடுத்தது இதுவும் 0 குடுத்துடலாம். இங்க வந்து இதுவும் 0 குடுத்துட்டு, ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 0.5 அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? குடுத்து பார்த்துட்டு, நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ அந்த ஷேடோ எஃபெக்ட் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு என்னது இந்த வேல்யூ வந்து ரெட் வேல்யூ வந்து நம்ம ரெட் ஆ ஸோ ரெட் வந்து நம்ம எவ்வளோ குடுக்கலாம் அப்படின்னா, ம் ஒரு 255ன்னு குடுத்துடலாமா? குடுத்துட்டு, ஆ அது நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, இதுதானே குடுத்துருக்கோம். ஸோ எல்லோ தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இத வந்து குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அதுல. ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் ஷேடோ எஃபெக்ட்ட நம்ம இன்னமும் காப்பி பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் ஒரு 10 பிக்சல் சேஞ்ச் பண்றேன். ஜிபி வந்து ஒரு 18 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இது வந்து ஒரு 255 வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 255 வச்சுக்கலாம். இதுல வந்து 150 ஏதோ ஒரு வேல்யூ குடுக்குறேன். ஓகேங்களா? ஆர்ஜிபியா வேல்யூ குடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒயிட்டா இருக்கிறதுனால இதா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட்ட வந்து டார்க்கா மாத்தி விட்டுறலாம். ஓகேங்களா?
மாத்தி விட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேற ஏதாவது உள்ளார டெக்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அ கம்பெனி நேம், அ கம்பெனி நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ், ஸோ சம் இன்ஃபர்மேஷன். இல்லன்னா நம்ம இந்த இடத்துல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேக் சைடுல வந்து அட்ரஸ் இருக்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த டிவிஷனுக்குள்ளார வேற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ்ல வந்து logo.jpg அப்படின்னு குடுத்துக்கலாம். குடுத்துட்டு அதனோட விட்த் வந்து நம்ம ஒரு 50 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 100 பிக்சல்னு வச்சுக்கோங்க. 100 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். 100 வச்சுக்கலாம். ஹைட் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ட்ரேஷன் வந்து இ இமேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேக் சைட்ல ஃபிளிப் பண்றப்போ, அதுல வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து அப்ளை ஆகுற மாரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இமேஜோட விட்த் அண்ட் ஹைட்ட வந்து நம்ம செட் பண்ணாம விட்டோம்னா, ஒரு வேள செட் பண்ணாம விட்டோம்னா, அதோட ஒரிஜினல் விட்த் அண்ட் ஹைட்ட காட்டுமா? அதனோட எஃபெக்ட்ட காட்டும். ஓகேங்களா? இந்த மாரி காட்டுது நம்மளுக்கு. இவ்ளோ பெருசா காட்டுது. இங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர்ஃப்ளோ இதுக்கு நம்ம ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ணோமா? ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஹிடன் பண்ணிக்கலாம். ஓவர்ஃப்ளோ ஹிடன் பண்ணிட்டோம்னா, இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஏதோ ஒரு காட்டுது. ஓகேங்களா? நம்ம சேனலோட நேம் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ ஆகாத கட் பண்ணி விட்டுருச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னமும் அலைன்மென்ட் எல்லாம் பண்ணலாம். ஒரு இமேஜ் உள்ள கரெக்ட்டா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ் குடுக்கலாம் அந்த இடத்துல. நம்ம பேக்கிரவுண்ட் இமேஜ் பார்த்தோம்ல. பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து அதனோட வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிட்டு கவர் அப்படிங்கிறத குடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இது மாரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கம்பெனியோட நேம் இருக்கணும். பேக்கிரவுண்ட்ல வந்து அந்த கம்பெனியோட அட்ரஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அங்க காட்டணும். அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு 3டி எஃபெக்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரிசல் 3டி அப்படிங்கிறது எதுக்கு அப்ளை பண்ணணும்? ஆ அந்த ஆ பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது எங்க வியூல இருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த பெர்ஸ்பெக்டிவ நம்ம சேஞ்ச் பண்ணா, ஒருவேள நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு 500 அப்படின்னு குடுத்துர்றேன். பெர்ஸ்பெக்டிவ் 500 குடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ அந்த எஃபெக்ட் அங்க அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம 500ங்கிறது நான் இன்னமும் வந்து டெப்த் வந்து அதிகமாகும்னு சொன்னோமா? ஸோ நம்ம 100 அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஒரு 100 குடுத்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ நம்ம கர்சர கொண்டு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் தெரியுதுங்க அந்த இடத்துல. உள்ளார கர்சர் மூவ் ஆனா தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா? நான் 100 அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 4 அ ஒரு 300 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்றேன். அப்போ நம்ம அங்க நின்னு பார்க்குற அந்த வியூ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு வேற மாரி மூவ் ஆகுது தெரியுதுங்களா? அதுதான் இங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எஃபெக்ட் தான். இப்போ அந்த எஃபெக்ட் தான். நம்ம எந்த இடத்துல இருந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. நான் 1000 அப்படிங்கிறத குடுத்துட்டே இருக்கேன். நெறைய நம்பர் குடுக்குறேன். இதுல நெறைய நம்பர் குடுத்துட்டு, ஸோ இப்ப பார்க்குறோம். நம்மளுக்கு வேற மாரி வியூ தெரியுதுங்களா? ஸோ எப்படி ஃபிளிப் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல நின்னு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இது 200 அப்படின்னு மாத்துறோம். 200 மாத்திட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ இங்க பாருங்களேன், நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகுது பாருங்களேன் கர்சரு வச்சா. ஸோ அந்த வியூ தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது. அந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒண்ணயும் மாத்தி பாருங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பேக்க வந்து இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம 180 டிகிரி ஆல்ரெடி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ திருப்பி ரொட்டேட் ஹூர் பண்ணுனா நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இதுல கூட நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஓகே. இதுவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஓகே, ஓகே. இப்போ நம்ம 3டில அ இன்னமும் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 3டில ஒரு 3டி பாக்ஸ் ஒண்ணு 6 சைடு இருக்கிற பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, இத எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல இப்போ. ஸோ இந்த ஸ்டைல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஸோ எரேஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு தேவையில்ல. ஆ இப்போ இதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. இப்ப நம்ம H1 டேக்ல ஆ என்ன பார்க்குறோம் அடுத்ததுன்னா, 3டி டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதுல டிரான்சிஷன்
அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்சிஷன் முடிச்சுட்டு அனிமேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம ஒரு 3D பாக்ஸ் 6 சைடு இருக்கிற ஒரு ரொட்டேட் 3D பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது டிரான்சிஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? டிரான்சிஷன். சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? டிரான்சிஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? அம் அ அத வந்து நம்ம ஒரு ஸ்மூத்தா அ ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா, அம் அத வந்து நம்ம ஒரு ஸ்மூத்தா மூவ் பண்ண வைக்கிற மாரி. ஓகேங்களா? அ அது வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நடக்கணும்? அ ஸோ எந்த மாதிரியான வேகத்தில அது வந்து நடக்கணும்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். வேற எதுவும் இல்ல. ஸோ நம்ம அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில செஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவிஷனுக்கு வந்து ஐடி கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து ஐடி வேணாம். கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் வந்து மை டிவ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? மை டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ டிரான்சிஷனுக்கு நம்ம சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் எழுதலாம். சரிங்களா? ஆ இந்த டிரான்சிஷன்ல வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆ டிரான்சிஷன்ல வந்து H3ல போடுறேன். ஆ டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிரான்சிஷன்ல ம் டைமிங் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது டிரான்சிஷன் டிலே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. இது வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டில நம்மளுக்கு இது வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுலயே வந்து நம்ம டிரான்சிஷனுடைய ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டிரான்சிஷன் மட்டும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்ப நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அ அந்த டிவிஷனுக்கு நம்ம எப்பவும் போல ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? அந்த இப்ப டிவிஷன் வந்து கிளாஸ் நேம் வந்து மை டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ம். இப்போ இதனுடைய விட்த் ஓகேங்களா? இதனோட விட்த் வந்து நம்ம ஒரு 150 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ ஹைட் வந்து ஒரு ம் 60 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதனோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம கிரீன் அப்படின்னு குடுத்துக்கலாம். கிரீன் குடுத்துக்கலாம். ஓகே. இதுல வந்து ஆ நம்மளுக்கு இப்போ ஒரு அந்த மைடிவ் ஓகேங்களா? அந்த மைடிவ் எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நம்ம இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்ல இது ப்ரீவியஸா பண்ணுனது. ஸோ டிரான்சிஷன் டியூரேஷனு, டிரான்சிஷன் டைமிங் ஃபங்ஷனு, டிரான்சிஷன் டிலே, டிரான்சிஷன் ஷார்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற டிவ் தான் இந்த கிரீன் கலர். ஓகேங்களா? இதோட விட்த் வந்து 150 பிக்சலா இருக்குது. ஹைட் வந்து 60 பிக்சலா இருக்குது. ஓகேங்களா? ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ இந்த டிவ்வ வந்து மை டிவ் வந்து நம்ம ஹூவர் பண்றப்போ மட்டும், இதனோட விட்த் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 பிக்ஸலா சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? 400 பிக்ஸலா சேஞ்ச் ஆகணும். அப்போ நாம என்ன பண்றோம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இத ஹோவர் பண்றோம். ஹோவர் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 400 பிக்ஸல் வந்து இதாயிடுச்சு. இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் ஆ அதுக்கு நம்ம இப்போ அது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு இதா நடக்கணும் நம்மளுக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ டிரான்சிஷன் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, அ அதுல வந்து நம்ம வந்து 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? டிரான்சிஷன் இப்ப நம்ம இங்க பார்த்தது அதுதானே. டிரான்சிஷன் அ டியூரேஷன் டியூரேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ டிரான்சிஷன் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 0.5 செகண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஹோவர் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சடனா நடந்துச்சு. இப்போ ஒரு டைமிங் 0.5 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம அத வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம பாயிண்ட் எடுத்து விட்டோம்னா 5 செகண்ட்ஸ் டிலே ஆயிடுது. டிரான்சிஷன் வந்து நம்மளுக்கு 5 செகண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க ஹோவர் பண்றோம். நம்மளுக்கு 5 செகண்ட் வந்து
கம்ப்ளீட் ஆனா தான் இந்த விட்த் வந்து இன்கிரீஸ் ஆகுறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆகும். ஸோ, அப்போ 5 செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது டைம்னு அது வந்து எடுத்துக்குது. அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு இப்போ வித்துன்னு குடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி என்னென்னவெல்லாம் நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியுமோ, வித் குடுத்துருக்கோம். ஒருவேள ஹைட் குடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஹைட் வந்து 60 பிக்சல் குடுத்துருக்கோம். நம்ம 100 பிக்சலா மாத்தணும். ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, நம்ம இங்க குடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோட் பண்றப்போ நம்மளுக்கு ஹைட்டும் சேர்ந்து என்ன ஆகுது நம்மளுக்கு இப்போ அட்ஜஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் டியூரேஷன் வந்து நம்மளுக்கு அங்க நடந்திருக்குது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே. இப்ப இதுல நம்மளுக்கு இந்த டிரான்சிஷன் டிலே அப்படின்னு ஒண்ணு கூட குடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிரான்சிஷன் டிலே. அப்போ இந்த இடத்துல அந்த மைட்யூக்கான ஆ டிரான்சிஷன் டிலே வந்து எவ்வளோ செகண்ட்ஸு? அது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 செகண்ட்ஸ் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஹோவர் பண்ணுனதுக்கப்புறம், அதாவது ஹோவர் பண்ணுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ் டிலே டைம் எடுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த வேலை நடக்குது. ஓகேங்களா? மூவ்மென்ட் நடக்குது. அந்த ஸ்மூத் எஃபெக்ட் வந்து அந்த இது வந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டிலே எவ்வளோ நேரம் டிலே எடுத்து நீ அத பண்ணி குடு அப்படிங்கிறத தான் அங்க சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுல டிரான்சிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ வந்து நாம என்ன குடுத்துருக்கிறோம், நார்மலா இது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளவு வேகத்துல நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, டிரான்சிஷன் டைமிங் பங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங் பங்ஷன்ல நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஆ நம்ம ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஈஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இங்க வருது பாத்தீங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணுது பாத்தீங்களா? ஈஸ் இன், அவுட், ஈஸ் அவுட். இது வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப ஈஸ்ன்னு வச்சுட்டு, ஆ நம்ம இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 செகண்ட்ஸ் டிலேல இது வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தத விட இது வந்து டிலே எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? டிலே எடுத்து விட்டுறலாம். ஸோ கன்டினியூஸ் வேகமா நடக்கணுங்கிறதுக்காக நான் ஸோ வச்சோனயே நம்மளுக்கு வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, எவ்வளோ வேகத்துல அது நடக்குது அப்படிங்கிறத இங்க இங்க காட்டுறோம். வேற எதுவும் இல்ல. ஈஸ் இன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இன், அவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எண்ட் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேகமா போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஸோ அதுக்கு தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஒண்ணு வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். ஒண்ணு வேகமா இருக்கும். அவுட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது குடுத்தோம்னா, கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் வேகமா போகுது. மறுபடியும் நார்மலான ஒரு இது வேகத்துல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் கர்சர் எடுத்துடுறேன். மறுபடியும் கொஞ்சம் எண்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து லீனியர் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்பீட், டிஃபால்ட். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங் ஆகுறப்பவும் அதே ஸ்பீடு தான். எண்ட் ஆகுறப்பவும் உங்களுக்கு அதே ஸ்பீட்ல தான் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு? ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஸ்டெப் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வொர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆயிட்டு வர்ற மாரி யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வொர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டெப் ஸ்டார்ட் குடுத்துக்கலாமா? ஸ்டெப் ஸ்டார்ட் குடுத்துட்டு, ஆ ஈக்குவலன்ட் ஸ்டெப் வந்து அதுல நம்ம வந்து என்ன வேல்யூ குடுக்கலாம்னா, 1 குடுத்துட்டு, ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்துரலாம். ஓகேங்களா? ஸ்டெப் ஸ்டார்ட்ன்னு குடுத்துரலாம். குடுத்துட்டா இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப்பா மூவ் ஆகணும். ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த அந்த கர்சர வந்து அப்படி ஸ்டெப்பா மூவ் பண்ண வைக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் இருக்கு. அடுத்து வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு கூட இருக்கு. ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம இதுல வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ் வந்து நான் இப்ப வந்து ஒரு 4 குடுத்துட்டு 4 குடுத்துரலாம். ஓகேங்களா? 4 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபோர்வர்ட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. நம்ம கர்சர் எடுத்ததுக்கப்புறம் அது ஸ்டெப்பா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் டிரான்சிஷன் எஃபெக்ட். நம்ம வந்து விட்த், ஹைட், பார்டர் கிரியேட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்டர் ஏதாவது குடுத்தோம்னா 2 பிக்சல் சாலிட் ரெட் குடுத்துரலாம். ஓகேங்களா? அது குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்வர்ட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த பார்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதனோட கலர் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகுது. தெரியுதுங்களா?
கர்சர் எடுத்தோனே அந்த பார்டர் போயிடுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எஃபெக்ட்ட வந்து டிரான்சிஷன் அப்படிங்கிறத குடுத்து நம்ம இத அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கோர் பண்ணா அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகுறதுக்கு டெக்ஸ்ட்ட வந்து பிரிண்ட் ஆகுற மாரி கொண்டு வரதுக்கு தான் இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா நான் அத வந்து சொல்லி தரேன். எப்படி வந்து டெக்ஸ்ட்ட வந்து டைப் ஆகுற மாரி எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. 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 இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அம் அடுத்து வந்து நம்மளுக்கு அனிமேஷன் அப்படின்னு ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். H1ல வந்து டைட்டில் வந்து அனிமேஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அனிமேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த அனிமேஷனுக்கு உண்டான ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்தத டெலீட் பண்ணிடலாம். ஸோ நம்மகிட்ட இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன். ஓகே. ஸோ இந்த சிஎஸ்எஸ்ல டிரான்சிஷன் எப்படிதோ, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஒரு எலமென்ட்ட அ ஈஸியா மூவ் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? வித்தவுட் ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு அனிமேஷன் ஒரு எலமென்ட்ட நம்ம மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, ஆ இந்த ஒரு எலமென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு இமேஜா இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். அதாவது ஒரு பிளேஸ்லருந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண வைக்க முடியும், ரொட்டேட் பண்ண வைக்க முடியும், கலர் சேஞ்ச் பண்ண முடியும், சைஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன்ல நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன்ல நம்மளுக்கு முக்கியமா என்ன வேணும் அப்டின்னா, அனிமேஷனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் தெரிஞ்சதுனாவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டி, என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அனிமேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம குடுக்க வேண்டியது என்னது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, H3ல போடுற இதுல தான் அனிமேஷன் நேம் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? ஹைஃபன் அனிமேஷன் நேம் அப்படிங்கிறது சொல்லணும். அனிமேஷனுக்கு உண்டான பண்ண போறோம். அந்த எலிமென்ட்க்கு அனிமேஷன் நேம் வேணும். வேணும். அனிமேஷன் அதையும் H3லயே ஓகேங்களா? அடுத்து ம் அனிமேஷன் டியூரேஷன் ஓகேங்களா? அனிமேஷன் வந்து எவ்வளவு நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷனுடைய டைமிங் டைமிங் ஃபங்ஷன் ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அனிமேஷனுடைய டிலே. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் அடுத்தது வந்து அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அனிமேஷனுடைய டைரக்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம இதுல ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே குடுத்தோம்னா, நம்ம ஒரு எலமென்ட்ட ஈஸியா அங்க வந்து நம்மளுக்கு தகுந்த மாரி நம்ம மூவ் பண்ண வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அனிமேஷன்ல அப்புறம் வேற என்ன இருக்கு அப்டின்னா, அனிமேஷன் ம் இதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, அனிமேஷன்ல அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வரலாம். இங்க பாருங்க. அட் கீ ஃபார் ஏஎம்இஎஸ். அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அ என்ன பண்ணுது இந்த அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா, என்னன்னா அ அனிமேஷன் வந்து எப்படி நடக்கணும்? ஓகேங்களா? ஸோ அத வந்து சொல்றது. அ ஹவ் அனிமேஷன் வொர்க்ஸ் ஓகேங்களா? ஹவ் அனிமேஷன் வொர்க்ஸ் ஓகேங்களா? ஸோ அத சொல்றது ஓகேங்களா? அதுதான் வந்து ஆ இந்த அனிமேஷன் ஓகேங்களா? அப்புறம் எந்த எலிமெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் ஓகேங்களா? ஆ அனிமேஷனுடைய அதாவது அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த அனிமேஷன்ல. இது கண்டிப்பா இருக்கணும். இருந்தா தான் ஒர்க் ஆகும். இது எதுக்காக அப்படின்னா, அனிமேஷனோட ஸ்டெப்ஸ் ஓகேங்களா? அத டிஃபைன் பண்றது தான் இந்த அட் கீ ஃப்ரேம்ஸ். அதாவது அனிமேஷனுடைய ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்? நம்ம குடுக்க போறோம். அனிமேஷனுக்கு ஒரு ஸ்டெப் குடுக்க போறோம். அந்த ஸ்டெப் வந்து எப்படி ஒர்க் ஆகணும்ங்கறத டிஃபைன் பண்றது தான் இந்த கீ ஃப்ரேம்ஸ், அட் கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரூல்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்ல எப்படி ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்குதோ, அந்த மாதிரி இது வந்து
குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எப்படி குடுக்குறது? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அத நீங்க போட்டுட்டீங்கன்னா வேற எதுவும் இல்ல. ஸோ 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஜூம் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ம் நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு, அதிலிருந்து அனிமேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு டிவிஷன். இதுல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமயே நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மை டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுக்கு ஸ்டைல் எழுத போறோம். அந்த அனிமேஷன் அப்ளை பண்ண போறோம். டாட் கிளாஸ் நேம் மை டிவ் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். இப்போ இதுக்கான விட்த் செட் பண்றோம். விட்த் வந்து நம்ம வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அ பேக்கிரவுண்ட் கலர் நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஒரு ப்ளூன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளூ அப்படின்னு வச்சுட்டு ப்ளூ அல்ட்ரா வயலட் ஏதோ ஒரு வயலட்ன்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இது நம்மளுக்கு அங்க கிரியேட் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்ளை பண்ணலாம். அனிமேஷனுடைய நேம் வேணும். ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பண்றதுக்கு அனிமேஷனுடைய நேம். அப்போ ஸ்டைல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? எந்த இதுக்கு அனிமேஷன் அப்ளை பண்ண போறோம். இந்த மாரி நெறைய டிவிஷன் இருக்கலாம். நம்ம இந்த மை டிவ்க்கு தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு தான் அனிமேஷன் அப்ளை பண்ண போறோம். என்ன அனிமேஷன் அப்ளை பண்ணலாம்? என்ன வேணா அப்ளை பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ண இதுவரைக்கும் சிஎஸ்எஸ்ல 10 செஷன் பார்த்தோம். 10 செஷன்ல யூஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியும் இந்த அனிமேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். மத்ததெல்லாம் நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அனிமேஷன் இருக்கு. நேம் அப்படின்னு குடுத்துர்றோம். ஓகேங்களா? அனிமேஷன் நேம். நம்ம ஒரு நேம் வைக்கணும். ஓகேங்களா? நான் பேர் வைக்கிறேன். மை அனி அனிமேட் அப்படின்னு. ஓகேங்களா? இது வந்து நம்மளா குடுக்குற பேரு. என்ன பேர் வேணாலும் குடுக்கலாம். ஓகேங்களா? என்ன பேர் வேணா குடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அனிமேஷன் நேம் குடுத்துட்டேன். இப்போ அந்த அனிமேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும்? ஓகேங்களா? ஸோ அத வந்து அனிமேஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் டியூரேஷன். அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் நடக்கணும்னு நான் குடுக்குறேன்னா, அது ஒரு 6 செகண்ட் நடக்கணும் அப்படின்னு நான் குடுத்தேன். சரிங்களா? சேவ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அடுத்தது அனிமேஷன் வந்து 6 செகண்ட் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அனிமேஷனுடைய டைமிங் ஃபங்ஷன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன் டைமிங் ஃபங்ஷன் வந்து நம்ம இப்ப பார்த்தது தான். இதுக்கு முன்னாடி நாங்க டிரான்சிஷனுடைய டைமிங் ஃபங்ஷன் பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். இப்ப ஈஸ், இன், அவுட், லீனியர் பார்த்தோம்ல. ஸோ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நாம இப்போதைக்கு லீனியர் குடுக்குறேன். ஓகேங்களா? லீனியர் அப்படின்னு குடுக்குறேன். நார்மலான ஒரு வேகத்துல இந்த அனிமேஷன் வந்து நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இங்க? அனிமேஷனுடைய டிலே. டிலே நம்மளுக்கு தேவைன்னா நம்ம டிலே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அ அனிமேஷன் டிலே. அதாவது எவ்வளோ செகண்ட் கழிச்சு ஒரு 2 செகண்ட்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? 2 செகண்ட் டிலே ஆகி 2 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த அனிமேஷன் நடக்கணும். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய லாஜிக் சொல்ல வரோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட். ஓகேங்களா? அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட். அனிமேஷன் எத்தன வாட்டி நடந்துட்டு இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட். ஓகேங்களா? அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்ட் வந்து நாம என்ன குடுத்துக்கலாம்னா, ஒரு 5ன்னு குடுக்கலாம், 2ன்னு குடுக்கலாம். அதாவது எவ்வளோ 2 வாட்டி அந்த அனிமேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ஃபினிட்டி குடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து கன்டினியூவா அது வந்து ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அனிமேஷன் வந்து அப்ளை ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அது எண்ட் ஆயிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆயிரும். இன்ஃபினிட்டி அப்படின்னு குடுத்தோம்னா. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அனிமேஷனுடைய டைரக்ஷன். அத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அனிமேஷனுடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்? அ அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இத பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்ல அனிமேஷனோட டைரக்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லித் தரேன். ஓகேங்களா? இப்போ இன்டரேஷன் கவுண்ட் இன்ஃபினிட்டின்னு குடுத்துட்டோம். இப்போ நம்ம அனிமேஷன அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம இங்க சொன்ன மாரி கீ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற இத எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம இங்க எழுதணும். கீ ஃப்ரேம் அவ்வளோதான். எழுதிட்டு இப்போ அனிமேஷன் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்கணும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல அதாவது அனிமேஷன்ல எப்படி நடக்கணும்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து அதுக்கான ஸ்டெப் என்ன? வழிமுறை என்ன? அந்த அனிமேஷன் நடக்கிறதுக்கான வழிமுறை என்ன? அப்படிங்கிறத நாம இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல சொல்லணும். அந்த ஸ்டெப்ஸ. ஓகேங்களா? அத டிஃபைன் பண்றது இந்த கீ ஃப்ரேம்ஸ் தான். அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் கீ ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் அனிமேஷனோட பேரு. நம்ம இங்க குடுத்த பேரு.
ஓகேங்களா? அந்த பேர நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். மை அனிமேட் அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? மை அனிமேட் குடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் குளோஸ் போடும். ஓகேங்களா? இதுக்குள்ளார அந்த மைடிவ்வுக்கான இந்த ஃபுல் மைடிவ்வுக்கான அனிமேஷன நாம இங்க போடணும். ஓகேங்களா? இப்ப இது போடுறதுக்கான வழி எப்படி இருக்கணும்னா, அனிமேஷன் ஸ்டார்ட்டிங் பொசிஷன் அப்போ ஃப்ரம் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன போடலாம்? பேக்கிரவுண்ட் கலர்ன்னு நான் போடுறேன். இல்ல பேக்கிரவுண்ட் கலரு நம்ம ஆல்ரெடி ப்ளூன்னு குடுத்துருக்கோமா? ப்ளூ, வயலட்ன்னு குடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் வந்து ஆ ரெட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அனிமேஷன் ஃப்ரம் குடுத்துருக்கேன். அப்ப அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ ரெட் கலரா இருக்கணும். ஓகேங்களா? 2 எண்ட் ஆகுறப்போ என்ன கலர் இருக்கணும்? அப்போ எண்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் நம்மளுக்கு எல்லோ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேவா? அப்போ ஆரம்பிக்கிறப்போ இந்த கலரு, 2 ஆகுறப்போ எல்லோ கலர். ஓகேங்களா? இதுதான் இங்க நடக்கணும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 செகண்ட்ஸ் டிலே நடக்குது. அதுக்கப்புறம் ரெட் கலரா மாறிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லோ கலரா மாறிடுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் ரெட்டு அப்புறம் அப்படியே எல்லோ கலரா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அனிமேஷன் நேம் இது குடுத்துருக்கோம். அந்த நேம் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரம் ஆரம்பிக்கிறப்ப என்ன இருக்கணும், எண்ட் ஆகுறப்ப என்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? அனிமேஷனோட டியூரேஷன் இந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ செகண்ட் நடக்குது பாருங்களேன். 6 செகண்ட் டைம் எடுத்துக்குது இது நடக்கறதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் அனிமேஷன் டிலே வந்து நம்ம 2 செகண்ட்ஸ். அப்புறம் அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு 2 செகண்ட்ஸ் டிலே ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் நடந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம நன் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அனிமேஷன் டிலே வந்து நம்மளுக்கு டிலே ஆக வேண்டாம். கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இப்ப ரெட்டா இருக்கு. அப்படியே அப்படியே நம்மளுக்கு எல்லோவா மாறுது. 6 செகண்ட் டைம் எடுத்துக்குது. அத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 1 செகண்டா மாத்துறோம். ஓகேங்களா? 1 செகண்டா மாத்திட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூஸா கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதுதான் அனிமேஷன். ஓகேங்களா? ஸோ அனிமேஷன் இட்டரேஷன் கவுண்டர் இன்ஃபினிட்டின்னு குடுத்துருக்கோம். இன்ஃபினிட்டிக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, ஒரு 2ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, 2 டைம்ஸ் அந்த ப்ராசஸ் நடக்கும். நடந்து முடிச்சோனே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு. ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்ப நான் இன்ஃபினிட்டி குடுத்துட்டேன்னா, நம்மளுக்கு கன்டினியூவா அது வந்து ஸ்டாப் ஆகாம ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க நடந்திருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த அனிமேஷன்ல நம்ம இது மட்டும் தான் குடுக்க முடியுமா? ஃப்ரம்ல வந்து எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுறது மட்டும் இல்லாம, வித் வந்து நீங்க என்ன பண்றோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி 200 பிக்சல் வச்சிருந்தோம். இப்ப வித் வந்து நம்மளுக்கு 400 பிக்சலா சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பாருங்களேன். ஒவ்வொரு 1 செகண்டுக்கு ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் அப்புறம் வந்து எல்லோ அப்படி இது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து இதுதான் அனிமேஷன்ல வந்து நம்மளுக்கு இப்ப நடந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ருக்கேன்ட்டு. சோ அதே மாரி எல்லோவா இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதனுடைய விட்த் வந்து 10 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன் நான். ஓகேங்களா? 10 பிக்சல்னு குடுத்துட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. சோ அது 10 பிக்சலுக்கு ஃபுல்லா கம்மியாயிடுது. இது 1 செகண்டுக்குள்ளார இந்த வேலை நடக்குது. ஓகேங்களா? சோ ஹைட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறோம். ஒரு அ பார்டர் வந்து ஒரு 10 பிக்சல் சாலிட் அ பிங்க் அப்படின்னு குடுக்குறேன். இல்லன்னா நல்லா தெரியணுங்கிறதுக்காக கிரீன் அப்படின்னு குடுக்குறேன். டார்க் கலரா கிரீன்னு குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது சின்னதாகுறப்ப மட்டும் நம்மளுக்கு ஒரு பார்டர் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம இப்படி இருக்கணுங்கிறது இல்ல. ஸோ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாரி வேற 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 இத வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு போலாம். இதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 2 தான் வச்சிருக்கோம். ஃப்ரம், டூ அப்படின்னு 2 தான் வச்சிருக்கோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றாங்க அவங்க சிஎஸ்எஸ்ல ஆ பெர்சன்டேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 0% ஸ்டார்ட்டிங் 0% இருந்து 100% அப்படின்னு வச்சுக்கலாம் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப 0% இருக்கிறப்ப ரெட் கலரு, அப்புறம் 100% இருக்கிறப்ப எல்லோ கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம இடையில இருக்கிறத ஆட் பண்ணலாமா? 50% இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து என்ன கலரா இருக்கணும்? பேக்கிரவுண்ட் கலரு ஆரஞ்ச் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? இல்லன்னா கிரீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிரீன் வச்சுட்டேன். வச்சுட்டு இங்க போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கிரீன் அப்ளை ஆகுதுங்களா? புரியுதுங்களா? ஸ்டார்ட்டிங்ல 0% இருக்கிறப்ப ரெட்டு, அப்புறம் வந்து கிரீன் ஆகுது. அப்புறம் வந்து எல்லோ ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வந்து எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுக்கு இது ஒர்க் ஆகணும். எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சதுன்னா, அ நம்ம எந்த இடத்துல வேணாலும், நம்மளுக்கு எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல.
ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேஷன யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைகள பண்ணிக்கலாம். ஒரு அ ஒரு 3டி பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 3டி பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுற மாரி பண்ணலாம். அ அதுல வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா அந்த அனிமேஷன் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்க மாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அனிமேஷன் இப்போ நம்ம வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, எதான் இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? என்னது அனிமேஷன் டைரக்ஷன். ஓகேங்களா? அனிமேஷனுடைய டைரக்ஷன் நம்ம சொல்லிக்கலாங்க. அனிமேஷன் டைரக்ஷன். ஓகேங்களா? டைரக்ஷன் ஆல்டர்னேட், ரிவர்ஸ், நார்மல், ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கு. ரிவர்ஸ் யூஸ் பண்ணி நார்மல்னு குடுத்துட்டா நம்மளுக்கு நார்மல் ஆகும். ரிவர்ஸ்ன்னு குடுத்துட்டா, நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லோ, அப்புறம் கிரீன், அப்புறம் ரெட் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும். வேற எதுவும் ஓகேங்களா? எல்லோ, கிரீன், ரெட். ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்ப ஆல்டர்னேட் அப்படின்னு குடுத்தோம்னா, அப்படியே நம்மளுக்கு ஆல்டர்னேட் ஆகும். ஆல்டர்னேட், ரிவர்ஸ் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ பாருங்க நம்மளுக்கு ப்ராசஸ் நடக்குது. அப்படியே ஆல்டர்னேட், ரிவர்ஸ் குடுத்துரலாம். ரிவர்ஸ் குடுத்தோம்னா, ஸோ நம்மளுக்கு அப்படியே ஆல்டர்னேட் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகும். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாரி. ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட்டையும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மூவ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 0% இருக்கிறப்போ, அதோட மார்ஜின் லெஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து அ ஒரு 120 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ம் திருப்பியும் ஆ 50% இருக்கிறப்போ, மார்ஜின் லெஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும், ஒரு 70 பிக்சலா மாத்தலாம். ஓகேங்களா? 70யா மாத்திட்டோம். ஆ 100 இருக்கும்போது 60யா மாத்திக்கலாம். ஓகேங்களா? 60 வச்சுக்கலாம். அ அடுத்தது அ ஒரு 100% இருக்கிறப்போ, அ அதனுடைய மார்ஜின் வந்து 0 பிக்சலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒண்ணு வைக்கலாம். டிஃபரெண்ட்டா வைக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? அது வச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மூவ்மெண்ட் நடக்குது. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? 0% ஸ்டார்ட்டிங்கா இருக்கிறப்போ 100 போயிடணும். மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ நம்மளுக்கு 50% இருக்கிறப்போ சென்டர் மறுபடியும் 60 பிக்சலுக்கு வந்துரணும். 100% ஆகுறப்போ நம்மளுக்கு வந்து 0 பிக்சல் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஆல்டர்னேட் ரிவர்ஸ் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்ஷன நார்மல்னு மாத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நார்மல்னு மாத்தி பார்த்துட்டு இங்க சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்ப பாருங்களேன் நம்மளுக்கு எந்த மாரி கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ அங்க போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வேகமா வந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுலயே நம்ம ரிவர்ஸ் குடுக்கலாம். ஓகேங்களா? ரிவர்ஸ் குடுத்துறலாம். ரிவர்ஸ் குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டு, ஆ ப ப குடுத்துறலாம். ஓகேங்களா? நமக்கு ரிவர்ஸ்ல அது ஒர்க் ஆகுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுலயே ஆல்டர்னேட் அப்படின்னு குடுத்து பார்க்கலாம். ஆல்டர்னேட் குடுத்தோம்னா, அனிமேஷன் டைரக்ஷன் ஓகேங்களா? ஆல்டர்னேட் குடுத்துட்டு, ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஆல்டர்னேட் போயிட்டு இது ரிட்டர்ன் அங்கேயே வந்துரும். ஓகேங்களா? எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே போயிரணும். அது ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட் ரிவர்ஸ் ஓகேங்களா? ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அங்க ஸ்டாப் ஆயிடும். அது ஆல்டர்னேட் ரிவர்ஸ்ன்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஓகே. இவ்வளவுதான் அனிமேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து வேற என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ, அது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விட்த் இன்கிரீஸ் ஆகணுமா? டிக்ரீஸ் ஆகணுமா? வேற ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நமக்கு அப்ளை ஆகணுமா? இமேஜ் மாறணுமா? இது எல்லாமே நம்ம இதுல ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷன யூஸ் பண்ணி இந்த 3டி பாக்ஸ் அப்படிங்கிறத ஒண்ணு கிரியேட் பண்ணல. எக்ஸ் ஆக்ஸிஸ், ஒய் ஆக்ஸிஸ், இசட் ஆக்ஸிஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3டி பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3டி பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணலாம். லீனியர், ரேடியல், கோனிக் கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். 2டி டிரான்ஸ்ஃபார்ம் போடலாம். 3டி டிரான்ஸ்ஃபார்ம் போடலாம். டிரான்சிஷன் எஃபெக்ட்டும் அப்ளை பண்ணலாம். அனிமேஷனையும் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு 3 டைமென்ஷன்ல ஒரு பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுற மாரி நம்ம ஒரு வேல பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நம்மளுக்கு இப்ப இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? டைமென்ஷன்ல விட்டுறலாம். இது எல்லாத்தையுமே இப்போ பார்த்த செஷன் 10யும் சாரி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 11. செஷன் 10யும் 11யும் நம்ம கம்பைன் பண்ணி இங்க ஒர்க் அவுட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இத சேவ் பண்ணிக்கலாம். இதையும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ம் இப்போ செக்ஷன் 10, 11 2 இருக்கு. அ நம்ம இத கிரியேட் பண்ணி அ ஒரு அனிமேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? அனிமேஷன் 3டி பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 12 அப்படிங்கிறதுல போடுறேன். ஓகேங்களா?
ஸோ செப்பரேட்டா இருந்துச்சுன்னா, ஈஸியா பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10யும் 11யும் பார்த்துட்டு வந்துட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 12 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ 12ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3டி பாக்ஸ் ஓகேங்களா? H1 இந்த 3டி அ பாக்ஸ் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.